இன்றைக்கி சரோஜா சமையலில் மட்டன் எலும்பு குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். 1/4 கிலோ மட்டன் எலும்பு எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். இதை நம்ம இனிமேல் குக்கரில் அவிய போடணும். போட்டாச்சு. ஒரு செம்பு தண்ணி விட்டாச்சு. நம்முடைய தேவைக்கேற்ப இந்த எலும்புக்கு மட்டும் எலும்பில் உப்பு பிடிக்கணும். அதனால் நம்ம அதுக்கு மட்டும் உப்பு போட்டுட்டு குக்கரை மூடி வச்சுக்கணும். ஒரு 5 விசில் வர மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். தேங்காய், இஞ்சி, வெள்ளைப்பூடு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சீரகம், பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு அடி அடிக்கணும். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி பழம், வெங்காயத்தை போட்டு அதுக்கப்புறம் அரைக்கணும். முதல்ல தண்ணி விடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி பழத்தில் தண்ணி ஊறுறதுனால நம்ம தண்ணி விடாமலே அதை அரைக்கணும். தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கிடலாம். ஸ்டவ்வில் சட்டியை வச்சு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் காய ஆரம்பித்த உடனே நம்ம வெட்டி வச்சுருக்கிறோம்னா தக்காளி பழம், வெங்காயம், உருளைக்கிழங்கு, மல்லி இலை எல்லாத்தையும் உள்ளே போட்டு அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுருவோம். உப்பு போட்டு நம்ம இனிமேல் தான் வதக்க ஆரம்பிச்சிடுவோம். வதக்கணும். இன்னும் நல்லா வதங்கின பிறகு நம்ம குக்கரில் அவிய போட்டு வச்சுருக்கிறோம்லாம் எலும்பு, அந்த எலும்பு இதில் போட்டு அதுக்கப்புறம் அதில் எல்லா மசாலையும் அதை சேர்க்கணும்னா நம்ம அவிய போட்டு வச்சுருக்கிறோம்லாம் குக்கரில் அந்த எலும்பை இதில் தட்டிடும். இதில் போட்டாச்சு. இனிமேல் நம்ம ஒவ்வொரு மசாலையாக சேர்க்கலாம். வத்தல் பொடி, கரம் மசால் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி போட்டாச்சு. போட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிண்டி விடணும். இந்த மசால் அதில் சேரணும். நல்லா கிண்டணும். உப்பு இருக்கா, லேசாக உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு இல்லைன்னா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இன்னும் இது லேசாக கொதிக்க ஆரம்பித்த உடனே மூடி வச்சிடணும். நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே மூடி வச்சுட்டேன். இனிமேல் இதை திறந்து கொஞ்ச நேரம் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல தக்காளி பழம், தேங்காய், பட்டை எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை அதுக்கப்புறம் இது கூட சேர்க்கணும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு நல்லா கொதித்து வேகுது. இனிமேல் நம்ம இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, தேங்காய், தக்காளி பழம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை இதில் போட்டுடலாம். அதில் போட்டாச்சு. இன்னும் அதை எல்லாத்தையும் சேர்த்து இப்படி ஒரு கிண்டி கொடுப்போம். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இனிமேல் இதை மூடி வைப்போம். லேசாக மூடி வச்சா போகணும். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிட்டு, குழம்பு நல்லா செட் ஆகிட்டு. இனிமேல் நம்ம இதை தாளிச்சிடுவோம்.
பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுருவோம். நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு ஃபஸ்ட்டு போடுவோம். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிய ஆரம்பித்த பிறகு நம்ம வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடுவோம். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சு இன்னும் நம்ம வெங்காயம் கருவேப்பிலை இல்லை பிரிஞ்சால் இலையும் பிச்சு போட்டிருக்கேன். அதை எல்லாத்தையுமே இதில் நம்ம போட்டுருவோம். வெங்காயம் நிறம் மாற ஆரம்பித்த பிறகு நம்ம குழம்பு அதை ஊற்றிடலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா நிறம் மாற ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் நம்ம தாளித்தை இதில் ஊற்றிடலாம். சரோஜா சமையலில் சுவையான மட்டன் எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ.